Hi, good morning everyone. Welcome back to the series of all about English. Nibble. நான் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் ஸ்லர் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம். அந்த உறிஞ்சி குடிக்கிறது, உறிஞ்சி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயத்த ஸ்லர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோம். அதை தொடர்ந்து இந்த நிபிள் அப்படின்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக சாப்பிட்றாங்கல்ல, அதுக்கு பேர் நிபிள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. டேக் ஸ்மால் பைட்ஸ் அவுட் ஆஃப், கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடுது, அதுக்கு பேர் நிபிள். He nibbled a biscuit. பிஸ்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நுணுக்கி நுணுக்கி கடிச்சு சாப்பிட்டுட்டா, அதுக்கு பேர் நிபிள். நிபிள்டு அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. He nibbled a biscuit சொல்றாங்க. இந்த நிப்ளிங் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு இன்ஃபார்மலான ஒரு மீனிங் இருக்கு. அது என்னன்னா ஷோ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி. வியாபார நோக்கம் கொண்டு ஒரு விஷயத்தை லேசா அணுகிறது, அப்படி இருந்தால் நிப்ளிங் அப்படிங்கிற இந்த இன்ஃபார்மல் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த நிப்ளிங்கிற இந்த வார்த்தை அமெரிக்காவில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வியாபார ஆர்வம், வியாபார ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்புக்காக, அந்த கான்டெக்ட்ல இதை அதிகம் பயன்படுத்துகிறார்கள்.